உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. நீங்கள் தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அப்போ படித்தவன்லாம் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, அவ்வளோதானே. இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்கள். விளைநிலங்களெல்லாம் வீட்டு மனைகளாக வருது. நம்ம விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுவதை நாம் பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் காய்கறி விளைய வைக்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம். ஆனால் நெல், வாழை, கரும்பு, மற்ற பொருளெல்லாம் எங்கே விளைவிப்பீங்க? மொட்டை மாடியிலே விளைய வச்சுருவீங்களா?